வாந்தி, பேதி ரெண்டும் சேர்ந்தாப்புலே சொல்லுவாங்க. வாந்தி, பேதி. வாந்தி என்றால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், அதை பற்றி சிறப்பாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் வாந்தி என்பது வாய்க்கு போனது, அதாவது வயிற்றுக்கு, வாய் வழியாக வயிற்றுக்கு போனது, அது செரிக்காமல் அதே வழியாக வாய் வழியாக வெளியே வருவது, அது வாந்தி. பேதி என்பது வயிற்றில் போய் தங்கிவிடும், ஆனால் செரிமானம் ஆகாது, ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படும், அது என்னாகும், பின் வழியாக வெளியே போய்விடும். சில நேரத்தில் வாந்தியும் நடக்கும், அந்த பேதியும் ஆகும். அதனால்தான் பொதுவாக வாந்தி பேதி என்று இணைத்தே சொல்வார்கள். ஏன் அப்படி என்றால், சில நேரங்களில் சில உணவுகள் நமக்கு செரிக்காமல் போய்விடும், வயிற்றிலேயே தங்கிவிடும். அதனுடைய நேரம் 4 மணி நேரம். அது அரைச்சி செரித்து அடுத்த சிறுகுடல் பெருகுடல் வழியாக அந்த மலக்குடலுக்கு போய் சேர்ந்துவிடும். அதுதான் அதனுடைய முறை. ஆனால் சில நேரத்தில் செரிமானம் ஆகாமல் அது வயிற்றிலேயே நின்றுவிடும். அது மந்த நிலையை உருப்படுத்தும். வயிறு ஏதோ பெருசாக இருக்கிறது போல ஒரு நமக்கு தோற்றத்தை மனதிலே வறுக்கும், நமக்கு இருக்கும். வயிற்றில் ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கிறது, உப்புசம் என்று கூட, உப்பி இருக்கும், வயிறு கூட உப்பி இருக்கும், ஒட்டாது. இந்த நிலைத்தான் வாந்தி பேதி. பொதுவாக சில உணவுகள் நமக்கு செரிமானத்திற்கு வராது, சில நேரத்தில் செரித்துவிடும், ஆனால் அது சரியாக அந்த இதுக்கு பெருகுடலுக்கு போகாது, அங்கேயே தங்கிவிடும், நாற்றத்தை உண்டாக்கிவிடும், துர்நாற்றத்தை உண்டாக்கிவிடும். இது போலெல்லாம் இருக்கும். அதனால்தான் இந்த வாந்தி பேதியை பற்றி சொல்கிறேன். நான் பாதிக்கப்பட்டதனால் அதை எழுதுகிறேன். ஏதோ ஒன்று சாப்பிட்டேன், பிஸ்கட்டு, அதுக்கு முன்னாடி இது கொய்யா ஜூஸ் சாப்பிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் 2 பிஸ்கட்டு, என்ன பிஸ்கட்டு, ராகி பிஸ்கட்டு, அது சாப்பிட்ட அப்படியே வயிற்றுலேயே தங்கி போச்சு. பசிக்கல, மத்தியானம் சாப்பிடவே இல்லை. அப்புறம் அந்த பிளாக் டீ, அது இப்போ சமீப காலமாக குடிக்கிறேன். அந்த பிளாக் டீ குடித்தேன். பிளாக் டீ குடித்தது தான் போதும், உடனே வெளியே தள்ளி அத்தனையும் வாந்தியாக வந்து விட்டது. 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை சுத்தமாக வயிறு காலி ஆகிட்டுது. எப்படா இன்றைக்கி வாக்கிங் போக முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஃபுல்லாக வயிற்றில் இருக்கிறது, செரிக்காமல் இருந்தது, எல்லாம் வெளியாயிட்டுது. அதனால் இப்போ வாக்கிங் போயிட்டு இப்போ நான் அதை பேசுகிறேன். இது சிலருக்கு ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க. நமக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு அது ஒத்துக்காது, அது ஒவ்வாமை என்று சொல்வார்கள். உடலில் கூட சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படும், அலர்ஜி என்பார்கள். இது அலர்ஜி அல்ல, செரிமானம் இல்லாதது தான். எனவே இந்த வாந்தி பேதி என்பது எல்லோருக்கும், குழந்தைகள் வரும், பெரியவர்களுக்கும் வரும். என்னுடைய நண்பர் கூட 2 நாளைக்கு முன்னாடி அவரை பார்த்து பேசும்பொழுது, கிருஷ்ணமூர்த்தி என்பவர், 84 வயசு, நேத்திக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒரே வாந்தி பேதி, 2 நாள் நான் வாக்கிங்கே போகல, 3 நாள் வாக்கிங்கே போகல, வாந்தி பேதினார். இப்போது வயது அவருக்கு அதிகம். அதனால் எல்லாருக்குமே இது போல் ஒரு பாதிப்புகள் ஏற்படும். குறைவான உணவு, எது நமக்கு செரிக்கக்கூடியதோ அதை சாப்பிடுவது நல்லது. கூடிய வரைக்கும் இந்த அரிசி சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இது எந்த தொந்தரவும் தராது. அப்படி நாம் சாப்பிட்டோம்னால் நல்லதாக இருக்கும். எனவே நண்பர்களே, இது அனுபவத்தின் மூலம் இதை பதிவை நான் சொல்கிறேன்.